லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணியும் வச்சாச்சு. ஆனால் எந்த ஸ்டாக்கில் எந்த டைமில் என்ட்ரி எடுக்கும்போது நமக்கான ப்ராஃபிட் கரெக்டாக கிடைக்கும், ரிஸ்க் கம்மியாக இருக்கும், இது எதுவுமே நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம்னா உள்ளே போய் பை பண்ணி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு, ப்ராஃபிட் தன்னால் வரும். அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை எடுத்து உள்ள அமௌண்ட் போட்டோடனே நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் வரும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டான டைமில் என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் ஒரு ஸ்டாக்கை எடுத்தோன்னா அதை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் இல்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தேவையானது 2 அனாலிசிஸ். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த 2 அனாலிசிஸுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீன பிஎஸ் உலகம். நம்மளை சுற்றி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே அவங்க இருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த லெவலுக்கு வளரணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு மேலே வளர தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாஸ் வர்றதுக்கான காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் வளர்ச்சியை மட்டுமே பார்க்குமானா கிடையவே கிடையாது. கொஞ்சம் சரிவையும் அப்பப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க. கீழே வரவும் மேலே போகவும் ரெண்டும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ நமக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கும்போது இறங்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஏறும்போது நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நல்லா ஏறிட்டு இருக்கும், அடுத்து இறங்குற சமயத்தில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல லாஸ் வந்து இதை கரெக்டாக செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம லாஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். ஸோ எந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு அது லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கம்பெனியை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதாவது அதில் டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி யார், அதை யார் யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் வருஷம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ லாஸ் ஆகுது, அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட வேல்யூ என்ன, மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸ்டாக்கை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பை அண்ட் செல் பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேலே கீழே போகுது, வாலட்டிலிட்டி லிக்விடிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுங்கிறதுனால அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் சார்ட்டு, இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். இந்த 2 அனாலிசிஸுமே ஒரு ஸ்டாக்கில் நமக்கு நல்லா தெரியும் போது தான் கம்ப்ளீட்டாக லாஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம இருக்க முடியும். எந்த ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணாலும் அதுக்கு பேசிக்காக ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கணும்னா நம்ம எங்கே போய் செக் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸை நம்ம எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான டவுட் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் HDFC பேங்கோட ஸ்டாக்கை எக்ஸாம்பிளாக எடுத்து நான் அந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணி காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் மற்ற ஸ்டாக்குக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக க்ரோம் பேஜில் போயிட்டு HDFC பேங்க் ஸ்டாக் இல்லை ஷேர் இந்த மாதிரி சர்ச் பண்ணாவே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்காக ஸ்க்ரீனர் வெப்சைட் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்காக ட்ரேடிங் வியூ அந்த சார்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனர் வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம போகும்போது அதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவு, அந்த பர்டிகுலர் பேங்க்கோட கரண்ட் ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். அதில் மற்ற பேங்க் கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இயர்லி இன்கம் எவ்வளோ எடுக்கிறாங்க, என்ன லாஸ் ஆகுது, நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு, நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் மற்ற பேங்க்கு கம்பேர் பண்ணும்போது இது எப்படி பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறதுக்காக ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் சார்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த சார்ட்டில் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக எல்லா டூல்ஸுமே அந்தந்த வெப்சைட்ஸ்லேயே இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ணி என்ட்ரி பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போதே கரெக்டாக தரவை செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு பயமே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா உங்களோட ப்ராஃபிட் கரெக்டாக எந்த டவுட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு புதிராக இருக்கும்னு நினச்சி அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு தடவை இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன்.
இதை பற்றின டெப்த்தான டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி என்னோட யூஷுவல் டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறேங்கிறதுக்காகவோ இல்லை வேறு யாராவது சொல்கிறாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணுற தப்பை எப்பவும் பண்ணாதீங்க. உங்களோட இன்கம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ உங்களோட டெசிஷனாக தான் இருக்கணும். நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும். நாலேஜ் உங்களோடதாக தான் இருக்கணும். யாரோட வேர்ட்ஸையும் டிபெண்ட் பண்ணி எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. நவீன பிஎஸ் உலகம் எங்கள் சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸை பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.